ஹாய், இன்றைக்கி ரொம்ப சிம்பிளான சேனைக்கிழங்கு ரெசிபி பண்ண போகிறேன். 10 நிமிஷத்துக்குள்ளே ரெடி பண்ணிடலாம். இந்த சுவையான சேனைக்கிழங்கு எரிசேரி எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சேனைக்கிழங்கு வேக வைக்கிறதுக்கு ஒரு கப் தண்ணி குக்கரில் சூடு பண்ண வைக்கலாம். குக்கரில் வேக வச்சா சீக்கிரம் வெந்துடும், அதான் குக்கர் எடுத்திருக்கேன். இதில் மீடியம் சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கிற சேனைக்கிழங்கு போடலாம். மீடியம் சைஸில் கொஞ்சம் மெல்லிசாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் இதில் 1/4 கிலோ சேனைக்கிழங்கு எடுத்திருக்கேன். ஒரு மிக்சி ஜாரில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 டீஸ்பூன் நல்ல மிளகு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 5-6 சின்ன உள்ளி போட்டு கொஞ்சம் அரைக்கலாம். அரைச்சதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. இதுவும் நம்ம சேனைக்கிழங்கு கூட போடலாம். தேவையான அளவு உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு 2 நிமிஷம் இல்லைன்னா 1 விசில் குக்கரில் வச்சுக்கோங்க. சேனைக்கிழங்கு வேகிற டைமில் அதே மிக்சி ஜாரில் 1/2 கப் துருவன தேங்காய் எடுத்திருக்கேன். அது கூட 1/4 டீஸ்பூன் கூட வேண்டாம், கொஞ்சமாக மஞ்சள் பொடி, ஜீரகம் போடலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் மிளகாய் பொடி ஆட் பண்ணுறேன். இந்த எரசக்கறிக்கு நல்ல மிளகு டேஸ்ட் தான் ஜாஸ்தியாக இருக்கும். கொஞ்சம் அரைச்சதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. குக்கர் ப்ரெஷர்லாம் போனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சேனைக்கிழங்கு நல்லா வெந்திருக்கு. இனி இதில் நம்ம அரைச்சி வச்சுருந்த தேங்காய் போட்டு மிக்ஸ் பண்ணலாம். இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சேனைக்கிழங்கு மசால் கிரேவி பண்ணியிருந்தேன். நீங்கள் இன்னும் அந்த வீடியோ பார்க்கலன்னா அதோட லிங்க் இல்லை டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் அந்த வீடியோ போய் பாருங்கள். தேங்காய் போட்டு 3 நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடலாம். ஒரு சின்ன பேனில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி 1 டீஸ்பூன் உளுந்து, கொஞ்சம் கடுகு போட்டிருக்கேன். கடுகு வெடித்து உளுந்து ப்ரௌன் கலர் ஆனதும் கொஞ்சம் கறிவேப்பிலை போடலாம். அது கூட 2 டேபிள் ஸ்பூன் துருவன தேங்காய் வறுக்க போகிறேன். இந்த தேங்காய் வறுக்கிறதுல தான் டேஸ்டே இருக்குது. ஒரு மீடியம் டு லோ ஃப்ளேமில் ஃப்ரை பண்ணுங்கள். டேஸ்ட்டுக்காக கொஞ்சமாக சர்க்கரையும் போட்டிருக்கேன். சர்க்கரை தேங்காய் கூட நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேங்காய் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் வறுக்கலாம். இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலர் ஆனதும் நம்ம சேனைக்கிழங்கு கறியில் மிக்ஸ் பண்ணால் சுவையான சேனைக்கிழங்கு எரிசேரி ரெடி ஆகிடும். அவ்வளவுதான், 10 நிமிஷத்துக்குள்ளே சுவையான சேனைக்கிழங்கு ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்த இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். வேறு என்னெல்லாம் ரெசிபிஸ் நம்ம சேனலில் ட்ரை பண்ணலான்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.